மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில் நான் தாமோதரன் பிரகாஷ். தேர்தல் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் தமிழகத்தில் இறங்கின தொகை மட்டும் ஒரு 20,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த ரெண்டு நாளில் மட்டும் 20,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் இறங்கியிருக்கு. ஒரு நல்ல நலத்திட்ட உதவியை தமிழ்நாட்டில் செய்யணுன்னா அதுக்கு 2,000 கோடி ரூபாவும் 3,000 கோடி ரூபாவும் 4,000 கோடி ரூபாவும். இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 4,000 கோடி ரூபாய் சம்திங் தான் செலவாச்சு ஒரு பர் இயருக்கு. ஆனால் இந்த தேர்தலில் இந்த 2 நாளில் மட்டும் தமிழகத்தில் இறங்கின தொகை 20,000 கோடிக்கு மேலே இறங்கியிருக்கு. அதிமுக, திமுக, மெயினாக ஃபஸ்ட்டு திமுக, செகண்டு அதிமுக, தேர்டு பிஜேபி உட்பட காசு கொடுக்காதவங்களே இல்லை. கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களை தவிர ஓட்டுக்கு பணம் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க. சௌமியா அன்புமணி தர்மபுரியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு இது போகுது. இது ஒரு எபிசோடு. இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே நம்ம பேசலாம். ஆனால் நம்மளோட முதல் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா விஜயுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸில் உமாசங்கர் அப்படின்னு ஒரு எடிட்டர் இன்றைக்கி ஹைகோர்ட்டை அணுகியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை குற்றவாளியாக்கியிருக்காங்க, நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரு, எனக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் தான் அந்த படத்தை லீக் பண்ணதாக இவங்க குற்றச்சாட்டு சுமத்துறாங்க, உண்மையான குற்றவாளிகள் வேறு, அந்த குற்றவாளிகளை மறைக்கிறதுக்காக என்ன பலிகடாக்குறாங்க அப்படின்ற ஒரு எபிசோடை சொல்லியிருக்கார். அப்போது நீதிமன்றம் சொல்லுது, உனக்கு இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, 500 கோடி ரூபாய் இன்வால்வ்டு, அதில் லீக் பண்ண குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க அதில் 5% கட்டணும், கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டாக நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறதுனால இதை சாதாரணமாக இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்க முடியாது, உங்களுக்கு முன்ஜாமீன் உடனடியாக நான் தர முடியாது, நான் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறேன், போலீஸ் இதுக்கு பதில் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை ஏப்ரல் 30 தள்ளி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் எபிசோட் லீக்கு பற்றி இது வரைக்கும் விஜய் வாயே திறக்கலை, ஒரு இடத்துல கூட பேசலை. ஜனநாயகன் படத்தை தடை பண்ணாங்க பாஜக மற்றும் பலர் எல்லாரும் சேர்ந்து, திமுக ஆட்சியோடு சேர்ந்து சதி பண்ணாங்கன்ற ரீதியில் தான் அவருடைய குற்றச்சாட்டு முதல்ல அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ஜனநாயகன் படம் இந்த பர்டிகுலர் எடிட்டர் டீம் தான் லீக் பண்ணிச்சு, ஜனவரி 14 அப்படின்னு போட்டு எடிட் டேபிளில் இந்த படம் தான் வெளியில் போச்சு அப்படின்றத விஜய் சொல்லவே இல்லை. அந்த தயாரிப்பு நிறுவனமும் சொல்ல. இந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த உமாசங்கர் போட்ட இந்த முன்ஜாமீன் மனுவை கடுமையாக அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது விஜயோட நாலேஜ் இல்லாமல் தயாரிப்பு நிறுவனம் அதை அப்போஸ் பண்ணியிருக்க முடியாது அந்த பெயில் பெட்டிஷனை. அப்போது அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது விஜயும் அந்த குற்றச்சாட்டை உமாசங்கர் மேலே வைக்கிறாரு, ரைட்டுங்களா? உமாசங்கர் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்ரு, இவரை என்ன பலிகடாக்குறாங்க, உண்மையான குற்றவாளிகள் வேறு அப்படின்னா. அப்போது உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு உமாசங்கர் சொல்லலை. இப்போ 30 இவங்க பெயில் பெட்டிஷனில் போலீஸ் அறிக்கை தாக்கல் பண்ணும்போது தான் உண்மையான குற்றவாளிகள் யார், உமாசங்கரோட ரோல் என்னன்னு போலீஸ் நினைக்குது அப்படின்றத பற்றின விவரம்லாம் வரும். இன்னும் அது ஓப்பனிங் தி பண்டோரா பாக்ஸ் தான். இன்னும் நிறைய விஷயங்களை அது தொடர்பாக பேச வேண்டியிருக்கும், நிறைய விவரங்கள் வெளியில் வரும். அந்த விவரங்கள் வெளில வரும்பொழுது தான் ஜனநாயகன் படத்தை
உண்மையிலேயே லீக் பண்ணது யார் அப்படின்றது தெரியும். இது வரைக்கும் 50 லட்சம் பேருக்கு மேலே ஜனநாயகன் லீக்கான ஜனநாயகன் படத்தை பார்த்துருக்காங்க. அதை பார்க்குறது குற்றம்னு சொன்ன பிறகும் 50 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்போது இந்த ஜனநாயகன் என்பது தாவேகாவுடைய பிரச்சார படம். அந்த பிரச்சார படத்தை தளபதி வெற்றி கொண்டான் டிவிகே அவர் பேரோடு வரக்கூடிய அந்த படம் லீக் ஆகுறதுல பெனிஃபிட் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது தாவேகாவுக்கு தான். இப்போது அதில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி நான் குற்றவாளி இல்லைன்றத நீதிமன்றத்தில் மறுக்கும்பொழுது இது இந்த அமலாக்கத்துறையெல்லாம் போட்ட வழக்கு மாதிரி, அமலாக்கத்துறை பல பேர் மேலே தமிழகத்தில் வழக்கு போட்டது. அது உதாரணத்துக்கு டாஸ்மாக், ரைட்டுங்களா? டாஸ்மாக் வழக்கை ஒரு பட அதிபர் மேலேயே போட்டுச்சு. அந்த பட அதிபர் கோர்ட்டுக்கு போயிட்டு நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி ப்ரூஃப் பண்ணி அவர் வெளியே வந்திருக்கார், ரைட்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த வழக்கிலையும் இந்த கேமராமேன் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விஜய் எபிசோடில் இன்னொருத்தரும் வாய் திறக்கலை. யாருன்னா எஸ்ஏ சந்திரசேகர். அவர் திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்து விஜயை அழிச்சிருவாங்க, விஜயை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவாங்க, விஜயை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் ஜனநாயகன் தொடர்பான எந்த விதமான லீக்கு தொடர்பாக ஜனநாயகன் தொடர்பாக எதையுமே சொல்லலை. ஜனநாயகன் அப்படின்னா ஜனங்களின் நாயகன், உன்னை ஜனங்களின் நாயகனை ஆக்கி விடுவாங்களா, உன்னை ஆக்க விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி கருவுறாதே தவிர ஜனநாயகன் ஏன் லீக் ஆச்சுன்ற ஒரு முன்னாள் டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஆக்டரு எல்லாமா இருக்கக்கூடிய எஸ்ஏ சந்திரசேகர் வாய் திறக்கலை. எஸ்ஏ சந்திரசேகரை விஜய் கிட்ட சேர்க்கிறதே இல்லை. எஸ்ஏ சந்திரசேகருக்கும் இவருக்கும் நடிகை சங்கவி விஷயத்தில் ஒரு பெரிய மோதல் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்பாவும் பிள்ளையும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, நடிகை சங்கவி விஷயத்தில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில் ஒரு மோதல் நடந்தது. நடிகை சங்கவியை அண்ணன் விஜய் மனப்பூர்வமாக காதலிச்சார். அந்த விஷயத்தில், அந்த பொண்ணு விஷயத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய மோதல் நடந்தது. அந்த மோதலோட தொடர்ச்சியாக எஸ்ஏ சந்திரசேகர் விஜயை கை நீட்டி அடிச்சிட்டாரு. அதுலேருந்து எஸ்ஏ சந்திரசேகரை சேர்க்கறது இல்லை, ரைட்டுங்களா? அவங்க அம்மா எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ணி யார் வந்தாலும் சரி அவங்களால பிள்ளைக்கு என்ன லாபம் அப்படின்றத மட்டும் பார்த்து அவங்கள யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் அந்த அம்மா இருந்திருக்காங்க. அந்த அம்மாவோட அணைப்பில் தான் விஜய் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு. சங்கீதாவும் விஜயும் பிரிஞ்சு 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷமாக 2 பேருக்கும் இடையில் எந்த டச்சும் இல்லை. அந்த பசங்க தனியாக ஆட்டோவில் ஏறி தனியாக ஸ்கூலுக்கு போகக்கூடிய, தனியாக நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு தன்னம்பிக்கையோட அந்த பசங்களை சங்கீதா வளர்த்துருக்காங்க. அந்த பசங்களுக்கும் விஜய்க்கும் இடையில் எந்த சம்மந்தமும் இல்லை. விஜயுடைய சொத்துக்கள்லாம் அந்த பசங்களுக்கு போனோம் அப்படின்றது தான் செட்டில்மெண்ட். இப்போது எஸ்ஏ சந்திரசேகர் சொல்கிறாரு, எல்லாமே நடந்து முடிஞ்சு 2 பேரும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்ட ஒரு விஷயத்த இப்போ குத்தி பொக்கி எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு எஸ்ஏ சந்திரசேகர் சொல்கிறாரு. அப்படி ஒரு விஷயமே இல்லை. இப்போது வழக்கு 20ஆம் தேதி வந்தப்பவும் சங்கீதா தரப்பில் வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. அப்போது புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்ததுன்னா சங்கீதா அதில் ஆஜராகிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா விஜயுடைய கான்சன்ட்ரேஷன், ஒர்க்கு, இப்போ அவர் பேசின பேச்சு எல்லாமே ஒரு விதமான ஒரு பதட்டத்தில் தான் இருக்கார். சென்னையை சுற்றிக்கிட்டு இருக்கார். சென்னையும் திருச்சியும் சுற்றி அடிக்கிறாரு. திருச்சியில் கட்டாயமாக அவர் தேரமாட்டார் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய நிலவரம்னு வரும்போது, சென்னையில் பெரம்பூரில்
இவர் பாமக எடப்பாடியை செட் பண்ணி பாமக வேட்பாளரை போட்டு அதிமுகவுடைய போட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு நேரடி போட்டி வந்து ஆர்டி சேகர் விஜய்னு கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த ஒரு நிலைமையை தான் வந்து உதயநிதி வந்து ஜோயலை களத்தில் இருக்கிறார். ஜோயலையும் உதயநிதியுடைய பிஏ வந்து களத்தில் இறக்குறாரு. உதயநிதியோட பிஏ செந்தில் ப்ளஸ் ஜோயல், இந்த 2 பேரும் ஃபார்மலாக களத்தில் இறங்குறாங்க. களத்தில் இறங்கி முழுக்க ஒர்க் பண்ணுறாங்க. ஆதவ் அர்ஜுனாவும் விஜயும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்லம்லெல்லாம் காசு கொடுக்குறாங்க. இந்த காசை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இந்த காசு எபிசோடில் 1000 ரூபாய் ஓட்டுக்குன்னு விஜயும் ஆதவும் பெரம்பூர் தொகுதியோட ஸ்லம்மில் தான் காசு கொடுக்குறாங்க. பெரம்பூர் தொகுதின்றது கிட்டத்தட்ட 5 வட்டங்கள் ஸ்லம்மு, குடிசை பகுதி நிறைந்த வட்டங்களை கொண்ட தொகுதி தான் பெரம்பூர். அங்கே மட்டும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி காசு கொடுக்கும்போது ஜோயல் என்ன பண்ணுறாரு, தூத்துக்குடி ஆட்களை வச்சு ஃபுல் டீமை இறக்கி இந்த சைடு எல்லா சைட்லேயும் வந்து காசு கொடுக்குறாரு. அப்போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து விஜயுடைய தொகுதி, இங்கே வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்தா வந்து ஈஸியாக மாட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலவரம் தான் இருந்தது. அப்போ எப்படி டிஎம்கே டீம் இந்த ஒர்க்கை பண்ணிச்சு அப்படின்னும்போது தான் தாவேக்காவுடைய வல்னரபிலிட்டி, அவங்க எவ்வளோ வீக்காக இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்தது. முதல்ல ஜோயல் டீம் வந்து காசு கொடுத்ததே தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் தான். ஒரு ஓட்டுக்கு 2000 சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் 20,000 30,000 சொல்லிட்டு போயிட்டுருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களே தாவேக்காவில் இருக்கிறவங்கள வந்து வெளியில் கொடி பிடிச்சி போகிறதுக்கோ இந்த காசு விநியோகத்தை பற்றி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கோ அவங்க டோட்டலாக விடல. அப்படி வந்து கடன்னு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜோயல் தூத்துக்குடிக்கு கிளம்புன உடனே அங்கே இருந்த டீம் வந்து சில பேர் லோக்கல் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த பண விநியோகம் வந்து சரியாக பண்ணல. அது அப்படியே அங்கங்கே நின்ன உடனே செந்தில் களத்தில் குதித்து அவர் வந்து பக்காவாக மோர் தென் 80% ஓட்டர்ஸ்க்கு காசு கொடுத்துருக்காங்க. இவங்க ஸ்லம்மில் காசு கொடுத்தாங்க விஜய் டீமு, இவங்க வந்து ஃபுல்லாக 80% வாக்காளர்களுக்கும் காசு கொடுத்து அங்கே நிலவரம் வந்து கடைசி கட்ட சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதில் வந்து 7% வாக்குகளில் வந்து திமுக முன்னிலையில் இருக்குது பெரம்பூரில் அப்படின்ற ஒரு நிலவரமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பெரம்பூரில் வந்து ஒரு திட்டமிட்ட ஃபீல்டு ஒர்க்கு. இது எந்த அளவுக்கு ஃபீல்டு ஒர்க்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, கடைசி நாள் எப்படியாவது பெரம்பூரில் வந்து பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் முயற்சி பண்ணுறாரு. அவர் பிரச்சார பாயிண்ட்டு கேட்க அந்த பாயிண்ட்டு எந்தெந்த பாயிண்ட் அவர் கேட்பார், எங்கே அவர் வருவார்ன்றதை வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு அங்கங்கே ஒவ்வொரு தலைவர்களை வந்து பிரச்சாரத்துக்கு இறக்கி அந்த இடத்த என்கேஜ்மெண்ட்டோடு வச்சுக்கிட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் தட்டினீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் விஜய் கேட்குறாருன்னா அந்த இடத்துல திமுகவுடைய ஒரு கூட்டம் நடக்கும். அந்த அளவுக்கு கடைசி நாள் பிரச்சாரம் முழுக்கவே ஃபுல்லாக என்கேஜ் பண்ணி ரெடி பண்ணிட்டாப்புல ஜோயல் அண்ட் கோ. இந்த பண விநியோகத்தில் தான் கடைசியில் கோட்டை விட்ட உடனே தான் உடனடியாக இவங்க இறங்கி அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நிலவரங்கள் இருந்தது. தமிழ்நாடு முழுக்கவே தாங்க நிலவரம். மயிலாப்பூரில் மயிலை வேலுன்னு திமுக வேட்பாளர், அவரோட உறவினர் வந்து சத்தியமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பட்டணப்பாக்கத்தில் இருக்கார். அவர் வீட்டில் வந்து பண விநியோகம் நடக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்து போலீஸ்க்கு கிடைக்குது. முதல்ல உள்ளே போகிறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது அவங்களுக்கு, ரைட்டுங்களா? அப்புறம் அடுத்த கதவை தட்டிட்டு உள்ளே போகிறாங்க. இவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இவங்க கதவை மூடிடுறாங்க, லாக் பண்ணிடுறாங்க, உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. போனவுடனே முதல் கட்டத்திலேயே 10 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைக்குது. எல்லாமே கவர் போட்டு வச்சுருந்தது. இந்த கவர் போட்டு வச்சுருந்தது பார்த்திங்கன்னா
முன்னாடி கரிகாலன்னு மணல் மாஃபியாவை சேர்ந்தவருங்க. துரைமுருகனுக்காக கவர் போட்டு வச்சுருந்து கவரோடு மாட்டினது தான் அங்கே வந்து தேர்தலே ரத்தாச்சு. வேலூரில் பாராளுமன்ற தேர்தலில் ரத்தாச்சு. அந்த மாதிரி வேலு வீட்டில் வந்து கவரோட மாட்டியிருக்கு. மொத்தம் மாட்டின தொகை 2 கோடி ரூபாய் மாட்டியிருக்கு. ரைட்டுங்களா? 2 கோடி ரூபாய் டோட்டலாக பிடிபட்டிருக்கு. இந்த நிலவரம் வந்து நீங்கள் அது ஒரு லிஸ்ட்டே வருதுங்க பண சப்ளையில். ரைட்டுங்களா? கவுண்டம்பாளையம்லாம் கோயம்புத்தூரில் 8,000 ரூபாய் கொடுத்ததா சொல்கிறாங்க. செந்தில் பாலாஜி வந்து ஒரு 30 தொகுதிக்கு, அவரோட தொகுதிக்கு வந்து 2,000 ரூபாய், மற்றபடி 30 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 20 கோடி. அப்படி பார்த்திங்கன்னா 30 தொகுதிக்கு எவ்வளோ வருதோ ரைட்டுங்களா? 600 கோடி கிட்டத்தட்ட அங்கே மட்டுமே செந்தில் பாலாஜி இறக்கியிருக்காரு. சென்னையில் வந்து சேகர் பாபு வந்து அவரோட தொகுதிக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு ஹார்பருக்கு. ஸ்டாலினோட தொகுதிக்கு கொளத்தூருக்கு 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் வந்து அம்பத்தூர், எக்மோர், திருவிக நகர் இந்த 3 தொகுதியும் கொடுக்கல. அது ஒரு டெக்னிக்கலாக பண்ணியிருக்கார் சேகர் பாபு. அதாவது இவர் வந்து சிஎம்டிஏயில் சம்பாதிக்கிற காசு இந்த விஷயங்கள்லாம் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு செலவு பண்ணுறேன்னு தான் இன்றைக்கி வரைக்கும் கணக்கு அமைச்சிட்டு வந்திருக்காரு. ரைட்டுங்களா? அவரை வந்து அப்படியே விட்டுருக்காங்க. அப்படியே விட்டுருக்கும்போது இந்த 3 வேட்பாளர்களும் இவர் போட்ட வேட்பாளர். ரைட்டுங்களா? எக்மோர் வேட்பாளராக இருந்தாலும் சரி, நம்ம திருவிக நகர் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அம்பத்தூர் வேட்பாளராக இருந்தாலும் 3 பேரும் இவங்க போட்ட வேட்பாளர்கள். நான் தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லும்போது, அண்ணே நீங்கள் காசு கொடுக்குவானா அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த 3 தொகுதிகளில் மட்டும் பண விநியோகத்தில் ஒரு பெரிய சுணக்கம் வந்து நடந்திருக்கு. ஆனால் எதிர் சைடில் திருவிக நகரில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அந்தம்மா வந்து 1.5 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 1.5 லட்சம் பேருக்கு 1000 ரூபாய் வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து இறக்கியிருக்காங்க. அம்பத்தூரில் வந்து KN சேகர் அப்படின்ற ஒரு வேட்பாளர் வந்து 1000 ரூபாய் முழுக்க கொடுத்துருக்காரு. ஒட்டப்பிடாரத்தில் திமுக வந்து காசு கொடுக்கல. ரைட்டுங்களா? எடப்பாடி வந்து அவருடைய தொகுதியில் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்படி இங்கெல்லாமே வந்து போயிருக்கு. சாத்தூரில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் வந்து தோத்துடுவார்ன்ற பயம் வந்து அவர் 2,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி முழுக்க ஒவ்வொரு இதையும் கணக்கு போட்டிங்கன்னா திமுக வந்து ஒரு தொகுதிக்கு 20 கோடின்ற அடிப்படையில் ஒரு 4,200 கோடி ரூபாய்க்கு மேலே திமுக இறக்கியிருக்கு. அதிமுக ஒரு 4,000 கோடி, பாஜக இப்போது சௌமியா அன்புமணி மாதிரி ஆட்கள் எல்லாருமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு 20,000 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. இது இல்லாமல் பூத்து செலவு, பூத்தில் உட்கார்றவங்களுக்கு செலவு. இப்போ சேகர் பாபுலாம் அவர் ஓட்டுக்கு காசு கொடுக்காத தொகுதியிலெல்லாம் டிஃபன், பூத்தில் உட்கார்றவங்களுக்கு டிஃபனு, சாப்பாடுக்கு காசுன்னு கடைசி நிமிஷ காசுகள் ஏராளமாக போயிட்டுருக்கு. இது இல்லாமல் தொண்டர்களுக்கான காசு, பிரச்சாரத்துக்கான காசுலாம் நிறைய போயிருக்கு. இப்படி கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 20,000 கோடி ரூபாய், அதுதான் நம்ம கணக்கு போட்டு சொல்கிறோம். 20,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் இந்த தேர்தலில் பாஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால் கிளியர் கட்டாகவே சொல்ல முடியும். இந்த தேர்தல் முடிவு என்ன ஆகும், ஏடிஎம்கேக்கு என்ன முடிவை கொண்டு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேர்தல் முடிவு வந்து ஒருவேளை ஏடிஎம்கேக்கு பின்னடைவை கொண்டு வரும் அப்படின்னா உடனடியாக தலைமையை மாற்றுறதுக்கான வேலைகளில் பிஜேபி வந்து இறங்கியிருக்கு. பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமான உறவு வந்து சுத்தமாக சரியில்லை. பிஜேபியை வந்து காயப்பட்டதாக தான் பிஜேபி நினைக்குது. பிஜேபியை வந்து அமைச்சர்கள் தொகுதிகளில் போட்டு எடப்பாடி தோற்கடிக்க முயற்சி பண்ணாருன்றது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால் தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமியை மாற்றிட்டு பொதுச் செயலாளர்
பதவியிலேருந்து அவரை மாற்றிட்டு அவரை வந்து சாதாரண ஆளாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தேர்தலில் ஜெயிக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு, கட்சி தாவல் செய்யக்கூடிய அளவுக்கு, எடப்பாடி முகாம்லேருந்து கடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கை வந்து இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த நெட்வொர்க் வந்து பெரிய அளவில் அதிமுகக்குள்ளே பெரிய புகைச்சல் இருக்குது. இப்போவுமே கூப்பிட்டும் சொல்லிட்டாங்க, எடப்பாடி நீங்கள் வந்து ஒன்று சிஎம் கேண்டிடேட்டாக இருங்க, இல்லை பொதுச் செயலாளராக இருங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் எதிர்கட்சி தலைவர் அடுத்தது அதை ஏம் பண்ணி அவர் போக, அவர் எதிர்கட்சி தலைவராக வேணால் கூட இருப்பார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளராக அவர் இருக்க மாட்டார், அதுக்கு பாஜக அலோவ் பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயம் என்பது பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட தொகுதிகளில் சசிகலா வந்து எடப்பாடியை கேஸ் இறக்குறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர் ராமதாஸ் அவரும் வந்து எடப்பாடி டீமை கேஸ் இறக்குறாப்புல. அது இல்லாமல் டிவிகே வாங்கக்கூடிய வாக்குகள், அந்த வாக்குகள் அதிமுக வந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் போட்டி என்னமோ திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி தான் பெரிய அளவில் நடந்துகிட்ருக்கு. கடைசி கட்ட பண விநியோகம் வரைக்கும் உங்களுக்கு வந்து திமுக தான் முன்னிலையில் இருக்குது. ஒர்க்கில் நம்ம சொல்கிறது வாக்களிக்கிறது இல்லைல்ல, ஒர்க்கில் வாக்களிக்கிறது நாளைக்கு போய் மக்கள் வாக்களிக்கிறதுல தான் தெரியும். அது 5ஆம் தேதி ரிசல்ட்டில் தெரியும். அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் வரும். எக்ஸிட் போல்லையும் ஓரளவுக்கு ட்ரெண்டு தெரியும். ஆனால் கடைசி கட்ட பண விநியோகம் வரைக்கும் திமுக அதிமுகவை விட அதிக பணம் கொடுத்திருக்கிறது. லால்குடியில் அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் கொஞ்சம் அதிகமாகவே காசை இறக்கி விட்டுருக்காங்க. மாதிரி இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்களும், இப்போ வேலுமணி மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரிய அளவுக்கு ஏடிஎம்கேலேருந்து தங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் காசு இறக்கியிருக்காங்க. ஒரே காசு பண மழை விநியோகம்தான் இந்த தேர்தல் கமிஷன். நாங்கள் அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், பார்வையாளர்களை வச்சுருக்கோம், போயிருக்கோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தரை பார்த்திங்கன்னா நேற்று கூட ஒரு குக்கரை வந்து லாரியில் எடுத்துகிட்டு வந்து பரிசு பொருளாக கொடுக்கறத மாட்டி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குக்கர் கூட பரிசு பொருளாக விநியோகிக்கக்கூடிய சூழல் என்பது வந்திருக்கு. ஸோ இதுதான் இதில் வந்து விஜய்க்காக ஃபாரின்லேருந்து வரேன்றாங்க. விஜய்க்காக ஃபாரின்லேருந்து வர்றதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணியிருக்காங்க விஜய் ஆட்கள். அங்கே வந்து சாதாரண கூலி தொழிலாளிகளாக வேலை செய்யக்கூடிய நபர்களில் ஒரு பெரிய டீமை பிடிச்சி அவங்க வந்து ஃப்ளைட்டில் வந்து ஓட்டு போடுறாங்க, விஜய்க்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரையும், அதுதான் தேர்தல் நாளன்று கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிக்சர், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய ஃபிலிம் அப்படின்றாங்க. உண்மையான ஃபிலிம் ஜனநாயகன் வந்து எப்படி வெளியில் வந்ததுன்றதை இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் திணறாங்க. 20,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாரும் காசில் மஞ்சள் குளிக்கக்கூடிய தேர்தலாக தான் இது வந்து இன்றைக்கி லெவலில் இருந்திருக்கு அப்படின்றத நாம் பதிவு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.